இப்போ இயேசுவை போல் அவனுக்கு மனம் இருந்தது. அப்போ நம்முடைய வாழ்க்கை அப்படி கேரக்டர்களை பார்க்கணும். இவங்க இப்படி இந்த யோசி இப்படி ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறான், இப்படி காரியங்கள் நடந்தது. அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன திருத்திக் கொள்ளணும், நம்மளை எப்படி மாற்றணும். அல்லேலூயா. நம்மளை ஒவ்வொரு நாள் நம்மளை செதுக்கணும். புரியுது உங்களுக்கு? இப்போ நான் என்னையே நான் செதுக்கணும். இப்போ உங்களே நீங்கள் செதுக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அடுத்தவங்க செதுக்கினாலும் நம்ம கஷ்டமாக இருக்குது. அடுத்தவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டு நம்ம கஷ்டமாக இருக்குது இல்லையா? நம்மளே செதுக்கி ஒப்புக்கணும். சரி, ஸ்தோத்திரம். இப்போ அதுதான் இப்போ தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருந்தால் அரசனை மாற்றினார் இல்லையா? அப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன ஆராதனை வீரன் ஆராதிச்சுட்டே இருந்தான். அல்லேலூயா. அதே போல் நம்ம ஆராதிக்கணும், கர்த்தரை நம்ம ஆராதிங்க. தாவீதின் வாழ்க்கையில் குறம் பாவம் செஞ்சான் பாஸ்டர், பச்சை பாலிட்டு பாவம் செஞ்சான், அதை மட்டும் அப்படியே பார்க்கக்கூடாது. அவன் எவ்வளோ ஆண்டவருக்கு ஆராதனை செஞ்சான் இல்லையா? ஆண்டவருக்கு எவ்வளோ உண்மை உத்தவமாக இருந்தான், அதெல்லாம் நம்ம பார்க்கணும். இன்றைக்கி யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஊழிக்கார ஜான் ஜபராஜை போட்டு தாக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் நல்லதும் செஞ்சுருக்கார், நல்லது சொல்ல மாட்டாங்க, கெட்டதுன்னு கெட்டது அப்படியே பரப்புவாங்க அப்படியே இல்லையா? சரி, அது கர்த்தருக்கு அது கர்த்தர் ஒரு உலகத்தில் இருக்கிற பாவியை மன்னிக்கிறார். அவர் தப்பு செஞ்சாரோ தப்பு செய்யலையோ அது ஆண்டவர் தான் தெரியும் இல்லையா? ஆனால் நம்ம நியாயத்திற்கு வேலை பண்ணக்கூடாது, ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். அல்லேலூயா. நம்ம ஒரு சகோதரன் விழுந்து போன ஒரு ஊழியக்காரனை விழுந்து போயிட்டான், அவனை தூக்கி கொண்டு வந்து நிப்பாட்ட வைக்கணும். ஒரு விசுவாசி விழுந்துட்டானா அவனை தூக்கி கொண்டு நிப்பாட்டி வைக்கணும். ஏன் சர்ச்சில் ஒரு விசுவாசி விழுந்துட்டானா மீதி நான் படுகோத்தில் இருப்பேன். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஆண்டவர் சொன்னால் என் இருதயத்தை பார், நீ என்ன போல தான் இருக்கணும். மற்ற ஊழியக்காரனை பார்த்துட்டு அவனை சபையை விட்டு துரத்த, அவனை பழிவாங்க, இந்த பிரசங்கத்தில் அவனை குத்த அப்படி இல்லாமல் ஒரு விசுவாசி விழுந்துட்டான் அவன் தகப்பன் இருதயம் இருக்கணும். தகப்பன் தேவன் அப்படி பார்க்குறாரு. நேற்று பாவம் இருப்பான், நைட்டே மனம் திரும்பி இருப்பான். அவன் இனி வாழ்க்கையில் விழமாட்டான். நீ தான் சர்ச்சை காப்பாற்றுற மாதிரி, நீ தான் விசுவாசிகளை காப்பாற்றுற மாதிரி நிற்காத. என்னைய சொல்கிறார் ஆண்டவர், அவரது நான் தான் சபையை காப்பாற்றுவேன். அல்லேலூயா. அவனுக்காக நீ ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கணும் ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக. நம்ம விசுவாசிகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கணும். அல்லேலூயா. குறை உள்ளவன் யார்? எல்லாம் ஒரு பாவமும் ஒரு குற்றமும் செய்யாத நீதிமான் இந்த பூமியில் ஒருவனாகிலும் இல்லை. பிரசங்கையே சொல்கிறார். அப்புறம் என்ன செய்கிறாரு? ரோமரில் சொல்கிறாரு. ரோமர் 3 அதிகாரத்தில் சொல்கிறார் பாருங்கள், ஒரு நீதிமானாகிலும் இல்லைன்னு சொல்கிறார். அவரை தவிர யாருமே நீதிமான் கிடையாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்கள் 10ஆம் வசனம், அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, ஒருத்தன் கூட இல்லைன்னு சொல்லிட்டார். எல்லாத்தையும் ஒரு குறை உண்டு இருக்கத்தான் செய்யும். அந்த பாவம்னா உபச்சார பாவம், இல்லைன்னா கசப்பு இருக்கும், பயங்கரமான கசப்பு. இப்போ தாவீதிட்ட உபச்சார பாவம் இருந்துச்சு, ஆண்டவர் மன்னிச்சார். ஆனால் சவுல்கிட்ட பயங்கர கசப்பு, அப்படியே தாவீதை கொன்றும்டான்னு சொல்லி கசப்பு, மற்ற காரியங்கள் விக்கிராராதனை பாவம். ஆனால் அது அவன் தூரமாக போயிட்டான், இவன் விழுந்துட்டான். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் ஏன் பிள்ளைங்கனால மற்றவங்களை நம்ம இப்படி தான் பார்க்க, தேவன் பார்த்த மாதிரி பார்க்கணும். ஆண்டவர் மன்னிச்சு. அதுக்காக நீங்கள் விழுந்து போயிடுவோம், நம்மளும் விழுந்து போயிடுவோம் அப்படி நினைக்காதீங்க. உங்களை ஆண்டவர் நியாயந்திருத்தான் நீங்கள் எங்கே போய் நிற்பீங்க சொல்லுங்கள்? உங்களை நியாயந்திருத்தாருன்னா எங்கே போய் நிற்பீங்க? நம்ம சபை இரக்கத்தின் சபையாக இருக்கணும். நம்ம சபை தேவனை போல இருக்கணும். நம்ம தேவனை போல தான் நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு விசுவாசியும் நான் இப்போ ஒரு பிள்ளையை பார்த்த மாதிரி தான் பார்க்கணும். குற்றம் செஞ்சுட்டு பாவம் செஞ்சுட்டு வந்துட்டால் அப்படியே அவங்கள வச்சுட்டு ஒரு மாதிரியாக நினைக்கக்கூடாது. திருந்துவான், இன்றைக்கி திருந்தாட்ட நாளைக்கு திருந்துவான், அடுத்த வருஷம் திருந்துவான். பிள்ளை ஓடி போயிடுச்சு, 10 வருஷம் கழித்து ஓடி வந்தாலும் ஏற்றுக்கிறோம் இல்லையா? ஆனால் அடுத்த பிள்ளை மட்டும் விரட்டி குறை சொல்லுது. அவள் போயிட்டா அப்படி போயிட்டார். தான் பிள்ளை தப்பு செய்யும் பொழுது அது இனிமையாவது அதான் அவன் தெரியாமல் வச்சுட்டாங்க அப்படின்னு இல்லையா? அது நமக்கு அப்படி இல்லை. நம்ம தகப்பன் இருதயம் வேணும், நமக்கு தேவனுடைய இருதயம். தேவன் பார்க்குற விழுந்து போன பாவி எப்படி பார்க்குறாருன்னா, ஐயோ விழுந்து போயிட்டானே, இந்த பாவத்தை விழுந்து போயிட்டானே பார்ப்பார். நம்ம எப்படி பார்ப்போம்னா, படுவாய்ப்பேன், இவனுக்கு கிடைச்சிருக்கே இந்த வாய்ப்பு, நம்ம இயேசுல வந்துட்டோமே, பாவத்தை நம்ம செய்ய முடியலையே நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை. நம்ம எப்படி பார்க்குறோம், இந்த பாவிப்பேன், நம்ம இவனா பாவி அடிமை பார்ப்போம். அவனுக்கு உள்ளே இருக்கிற விஷயம் நமக்கு தெரியாது இல்லையா? ஸ்தோத்திரம். அப்போ நம்ம கவனமாக பார்க்கணும்.
உடனே ஆண்டவர் சொல்கிறார்ல 1 கொரிந்தியரில் ஸ்தோத்திரம் 5ஆம் அதிகாரத்தை சொல்கிறார், காலம் வருகிறதுக்கு முன்பதாக யாரையும் நியாயம் தீர்க்காதுன்னு சொல்கிறார். பாருங்கள் ஸ்தோத்திரம். 4ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 4:5 சொல்கிறார். வாசிங்கப்பா. கத்த வருமளவும் காலத்துக்கு முன்னே யாதொன்றையும் குறித்து தீர்ப்பு சொல்லாதிருங்கன்னு சொல்கிறார். யாதொன்றையும் குறித்து நீ தீர்ப்பு சொல்லாத. நீங்கள் விக்கிராராதனை பாவம் செஞ்சது கூட நான் தீர்ப்பு சொல்கிறதுக்கு நான் சொல்ல வேண்டிய கடமைங்கன்னு சொல்கிறேன். அதுக்கு மேலே நீங்கள் என்ன செஞ்சீங்க, அவன் ரட்சிக்கப்படுறதுக்காக செஞ்சேன், இப்படி செஞ்சேன்னா அது கர்த்தருக்கு நீங்கள் தான் கணக்கு கொடுக்கணும் இல்லையா? அது உங்களை குற்றவாளியை தீர்க்க முடியாது. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை எங்கே போனீங்க? பாதி வரை காணோம். நீங்கள் வீட்டில் தான் இருந்திருப்பீங்க. ஆனாலும் நீங்கள் என்ன செஞ்சீங்க கர்த்தர் தான் தெரியும். நான் உங்களை தீர்ப்பு சொல்ல முடியாது. தீர்ப்பு சொல்லி சர்ச்சை விட்டு விளக்க முடியாது. அல்லேலூயா. சர்ச்சில் சேர்க்க தான் எனக்கு அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. கொடூரமான பாவஞ்சை தான் நான் செய்யணும், விளக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா தான். பாருங்கள் ஸ்தோத்திரம். நம்ம யாரையும் குறித்து தீர்ப்பு சொல்கிறதுக்கு நம்ம சொல்ல முடியாது. இப்போ நம்ம தீர்ப்பு பார்க்குறத பார்த்து கூட நீ தீர்ப்பு சொல்லாதுன்னு சொல்கிறார் ஒரு இடத்துல. கண்களினால் பார்த்ததை கூட நீ கண்ணில் நேரில் பார்த்துருப்ப. ஒருத்தன் கத்தி வச்சு இப்படி குத்துற மாதிரி இல்லையா? அப்போ நீ அதை வச்சு நீ தீர்ப்பு சொல்ல முடியாது. புரியுதா உங்களுக்கு? அப்போ நீ அதை கண்ணில் பார்க்குறத வச்சு கூட நீ தீர்ப்பு சொல்ல முடியாது. இப்போ காது கேட்டேனே, அதோட முட்டாத்தனம். இப்படி தான் பேசிட்டு கண் பார்க்குறனாலும் காது கேட்குறனாலும் தீர்ப்பு சொன்ன அதில் நீ இதைத்தான் பார்ப்ப. உன் கண்ணையும் காதையும் நம்புகிற. நான் இப்போ உள்ள எல்லாத்தையும் ஆராய்ச்சி பார்க்குறேன். ஆண்டவர் சொல்கிறார், உள்ளது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பார்க்குறேன், கண்டது. இப்போ நம்ம ஒரு அம்மா, டாக்டர் அம்மா, நான் ஒரு 15-20 வருஷம் முன்னாடி அடி கூட ஒரு சின்ன ஒரு படம் பார்த்ததில்ல. அதாவது படம் ரசிக்கப்பட்டு படம் பார்க்கல, இதில் சொல்கிறேன். அப்போ ஒரு டாக்டர் அம்மா ஒருத்தர் கொலை செய்யப்பட்டோன்னு கத்தி உருகுது. அம்மா ஒருத்தர் பார்த்துட்டார். அது நீதி தலைவன் பார்த்துட்டு உடனே அம்மாவாக இருந்தாலும் சரி நீதி தான் சொல்லி பிடிச்சி கொண்டு போய் ஜெயிலில் நிப்பாட்டிட்டார். எங்கள் கோர்ட்டில் நிப்பாட்டிட்டார். அங்கே வாதாடு நடக்குது. அம்மா என்ன செஞ்சீங்க? உங்கள் மகனே நீதி தலைவன் யார்? நம்ம புரட்சி தலைவர் பார்த்துட்டாரு. சினிமாவை கொண்டு வர நினைக்காதீங்க, சொல்கிறேன். இப்போ கத்தி உருகுனதை பார்த்துட்டாரு. அங்கே போய் வாய் எங்கள் அம்மானாலும் நீதி தான் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அம்மா ஒரு டாக்டரு. அப்போ கோர்ட்டெலாம் நியாயம் தெரிஞ்சு சொல்லுது, அந்த அம்மா கத்தி காப்பாற்றுற நோக்கத்தை உருகி இருக்குது. ஒரு பேஷண்ட்டை எப்படின்னு காப்பாற்ற நோக்கம் இருக்குது. ஆனால் போலீஸ் நீ என்ன செஞ்சிட்ட? கொண்டுட்டு உங்கள் அம்மாவை கொண்டாலும் கொண்டு வச்சுட்ட. ஆனால் உங்கள் அம்மா கொல்லலை, இன்னொருத்தையும் குத்திட்டு போட்டு போயிட்டான். உங்கள் அம்மா உருகி இருக்குது. அப்போ என்ன, இது காப்பாற்ற முயற்சி பண்ணியிருக்குது. இப்படி தான் நிறைய காரியங்களை இப்போ சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம். இந்த காரியத்தை நம்ம சொல்லுவோம், தப்பாக போயிடும். புரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம ஒருத்தனை காப்பாற்றுறதுக்காக ஒரு காரியத்தை செஞ்சுருப்பாங்க. அப்போ நம்ம அவனை போய் குத்தமாக சொல்லக்கூடாது. அதே போல் காது கேட்குறதும் தப்பு தான் ஆண்டவர் சொல்கிறார். கண்ணில் பார்த்தது கூட தப்பு. கண்ணில் பார்த்ததை வச்சு நீ எதையும் நியாயம் தீர்க்காதுன்னு சொல்கிறார். காதில் கேட்டதை வச்சு நியாயம் தீர்க்கான்னு சொல்லாத. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணுறவர் அவர் தான், நியாயத்தை கொண்டு நிப்பாட்டுவார். அப்போ நேற்று பாவம் செஞ்சவங்க இன்றைக்கி காலையில் கூட மனம் திரும்பி சர்ச்சுக்கு உட்காந்துருப்பான். அப்போ நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம விரட்டுறதுலே திரும்ப பார்த்து கூடிடுவான். அப்போ நம்ம சத்திய வசனத்தை சொல்ல வேண்டியதான், நமக்கு ஜெபிக்க வேண்டியதான் நம்முடைய கடமை. அப்போ பாருங்கள், இப்படி ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். இப்போ இருதயத்தில் இருக்கிற யோசனையெல்லாம் அவர் வெளிப்படுத்தி காமிப்பார் அந்த நேரத்தில். அப்பொழுது தான் அங்கே தான் உங்களுக்கு தெரியும் எல்லாமே என்னென்ன நடந்ததில் எல்லாம். சில விஷயங்களை மனிதர் முன்பதாக சொல்லவே முடியாது. என்ன காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்குது, உண்மையை கூட நம்ம இந்த உலகத்தில் சொல்ல முடியாது. உண்மையை சொன்னால் கூட ஆபத்து நிறைந்த உலகம் இந்த உலகத்தில். அப்படிப்பட்ட உலகம். நம்ம உண்மையை சொன்னால் ஆபத்து. புரியுதாங்க? அதனால் சிலர் அவமானத்தையும் நிந்தையும் பழிகளையும் தன் தலைமையில் போட்டுக்கொண்டு திரிகிறவர்கள் இருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? மனைவியை காட்டி கொடுக்கக்கூடாதுன்னு எத்தனை புருஷன் அலைகிறான் தெரியுமா உங்களுக்கு?
புருஷனை காட்டி கொடுக்கடான்னு மனைவி மறைச்சி தம் மேலே பழிய போட்டு எவ்வளோ பேர் வாழா வெட்டி உட்காந்துருக்காங்க தெரியுமா? அதெல்லாம் நம்ம சொல்ல முடியுமா? ஒருத்தரையும் குற்றம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தன்னை காத்துக்கொள்ளுகிற பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. நம்ம ஒரு காரியத்தை பார்த்துட்டோம்னா அதே ஒரு மனைவி குற்றம் செய்யாதவனை தூத்திக்கிட்டே போகிற மனைவி இருக்கிறான். என் புருஷன் அப்படி, என் புருஷன் இப்படின்னு, அதே என் பொண்டாட்டி இப்படி, என் பொண்டாட்டி இப்படிங்க தூத்திட்டே போகிற இருக்கிறான் இல்லையா? சூத்திரத்து. அப்போ இன்றைக்கி ஒருத்தரை தூத்துக்கிட்டு இருக்கேன். அண்ணன் தம்பியே, தம்பி அண்ணனா, அக்கா தங்கச்சியை, ஒன்றுமில்லாத பிரச்சனை தூத்திக்கிட்டே இருக்கிறாங்க, நம்ப மாட்டுறாங்க. சூத்திரத்து. அப்போ நம்ம இருதயம் எப்படி இருக்குது? உன்னுடைய இருதயத்தை பார்த்து தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறாரு, நீ அந்நிய பாஷை பேசுகிறதுனால உன்னை ஆசீர்வதிப்பேன்னு நினைக்காத, நீ பரிசுத்தமாக இருக்கிறனால நீ ஆசீர்வதிப்பேன்னு நினைக்காத. உன் இருதயம் எப்படி இருக்குது? என் இருதயம் இன்னும் நான் சொல்கிறேன், என் இருதயம் இன்னும் சுத்தமாகணும். என் இருதயம் இன்னும் நான் சுத்தமாகணும். என் இருதயத்தில் கடவுளை போல் நான் இருதயத்தை என்றேன்னா அதுதான் பார்க்குறார். நான் மணிக்கணக்கில் அப்படியே அந்நிய பாஷை பேசுகிற நாட்கள்லாம் இருக்குது. அப்படியே வெறும் வயிற்றை கட்டிட்டு அப்படியே வயிறு சரிஞ்சு கீழே விழுகிறாப்புல அந்நிய பாஷை பேசி நைட்லாம் ஜபிக்கிறதுனால தான் உண்டு. அது கூட ஆண்டவர் கேட்க மாட்டார். நம்ம அந்நிய பாஷை பேசுகிறதையும் ஜெபம் பண்ணுறதையும் அதுக்காக ஜெபம் பண்ணாமல் போயிறேன்னு சொல்ல இருதயத்தை தேவன் பார்க்குறார். உன்னுடைய இருதயம் சுத்தமாக இருக்குதா? உன் இருதயம் எப்படி இருக்குது? மன்னிக்கக்கூடிய இருதயமாக இருக்குதா? உன் இருதயம் நல்லா இருக்குதா? சுத்தமான இருதயமாக இருக்குதா? என்ன போல என் இருதயம் உன் இருதயம் இருக்குதா அப்படிங்க பார்ப்பார். அல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவரை பற்றி வைவான். உங்கள் புருஷனோ பொண்டாட்டியோ வைவாங்க ஆண்டவரை பற்றி இன்றைக்கி. ஆனால் நைட்டு போய் நம்ம அவர் வேண்டான்னு சொல்லி நீங்கள் நிற்பீங்க. ஆண்டவருக்காக வைகிறாங்க. ஆனால் ஆண்டவர் மன்னிச்சிட்டு போயிடுவார். அவன் எனக்கா ஜீவனையே கொடுப்பான்டா, நாளைக்கு அவன் எனக்கா ஜீவனையே கொடுப்பான்னு சொல்லி ஆண்டவர் மன்னிச்சிடுவார். இப்போ நீங்கள் தான் தோற்று போய் நிற்பீங்க. அவன் உனக்கா ஆண்டவரே உண்மை வஞ்சிட்டாளே அப்படின்னு நீங்கள் தான் தோற்று போய் நிற்பீங்க. எப்போ இவன் மணந்துருமான்னு தெரியாது நமக்கு, இல்லையா? தெரியுமா நமக்கு எவன் எப்போ மறந்துடுமான்னு? உன் கணவனை நீ ரட்சிப்பாயோ, உன்னுடைய மனைவியை நீ ரட்சிப்பாயும் கேட்குறார் 1 கொரிந்தியரில். நம்மளால் ரட்சிக்க முடியாது, தலைகளான்னு ரட்சிக்க முடியாது, இல்லையா? எத்தனை நீங்கள் வரீங்க விசுவாச பிள்ளைங்க, நீங்கள் ஒரு குடும்பமாக வரீங்க. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் அறகுறையாக இருந்தாலும் உங்கள் குடும்பமாக ரட்சிக்கப்பட்டு கொண்டு வந்துடுறீங்க. நான் என்ன தான் தலைகண்டு ஜெபம்னாலும் எங்கள் குடும்பம் இன்னும் வரமாட்டுது. குடன் பிறந்தவர்கள் ரட்சிப்பு அவருடையது. புரியுது உங்களுக்கு? நீங்கள் அறகுறையாக இருந்தாலும் குடும்பமாக வந்துடுறீங்க. நான் ஃபுல்லாக ஊழியர்னா இருந்து தலைகண்டு ஜெபம் பண்ணாலும் என் குடும்பம் ஒன்றும் வரமாட்டேன். ஏன்னா ரட்சிக்கிற அவர் ஒரு அழியில் சொல்லும். அழியிலையா அது நம்ம நியாயந்திருக்க முடியாது. ஜெபமே பண்ணாட்டாலும் உங்கள் குடும்பம் உங்கள் சிலரெல்லாம் ரட்சிப்பட்டு வந்துடுறாங்க டக்குன்னு. அழியிலையா? ஏன்னா என்ன இல்லை அவரால் தான் முடியுது. அவங்களும் ஒப்பு கொடுக்கணும். சரி, ஸ்தோத்திரம்.